இன்றைக்கு பல அமைச்சுக்கள் உள்ளடக்கப்பட்ட இந்த குழுநிலை விவாதத்திலே கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சியை தெரிவிப்பதுடன் நான் இரண்டு விடயங்களை பிரதானமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது, எனக்கு முன் பேசிய கௌரவ ராசதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மலையகத்திலே இந்திய வீட்டுத் திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, காணிகள் இல்லை என்று சொல்லியிருந்தார். எங்களுடைய வடக்கு கிழக்கிலே காணிகள் இருந்தும் அந்த காணிகளை அரசு அபகரிக்கிறது, சொந்த காணிகளை இராணுவம் தனக்கு தேவை என்று சொல்லுகிறது. இப்படி படுமோசமான ஒரு செயலை இந்த வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மக்களின் சொந்த காணிகள் அபகரிக்கப்படுகின்ற அந்த நிலை இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். அதற்கான பதில் வெகு விரைவிலே கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே இந்த நிலம் சம்பந்தமான விடயங்களிலே இந்த அரசு மெத்தனை போக்கை காட்டுகிறது. 13வது திருத்தச் சட்டத்திலே நிலத்தையும் பாதுகாப்பு போலீஸ் அதிகாரத்தையும் தரமாட்டேன் என்று சொல்லுகின்ற அரசு இந்த நில அகரிப்பு விடயத்திலே மிக துரிதமாக வடக்கு கிழக்கிலே செய்து கொண்டிருக்கிற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைய நிலையிலே பத்திரிகையாளர்கள், ஊடகத்துறை இன்றைக்கு எந்த அளவிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்லியாக வேண்டும். முதலிலே இந்த ஊடகத்துறையிலே மிக துணிச்சலாக தங்களுடைய கருத்தை சொல்லி அந்த கருத்தை சொன்னதன் காரணமாக உயிர் நீத்த 17 பேருக்கிட்ட அவர்கள் இறந்திருக்கிறார்கள். மாமனிதர் சிவராம், நடேசன், உதயன் காரியாலயத்திலே படுகொலை செய்யப்பட்டவர்கள், இன்னும் டெய்லி மிரரிலே ஆசிரியர், இப்படி பல துணிச்சல் மிக்க பத்திரிகையாளர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த உயர் சபையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக ஆழ்ந்த அஞ்சலியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உண்மையிலே இந்த ஊடகத்துறை என்பது இன்றைக்கு அரசு அது தணிக்கை இல்லை, சுதந்திரமாக செயல்படலாம் என்று சொல்லுகிறது. ஆனால் உள்ளுக்குள் பயமுறுத்தல்கள். இன்றைக்கு ஒரு எழுத்தாளன் தன்னுடைய இந்த நாட்டிலே நடக்கின்ற சரி பிழை என்பதை துணிச்சலாக எடுத்துக் கொடுக்கின்ற அந்த நிலை இன்னும் ஏற்படவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். உதாரணத்திற்கு, முள்ளிவாய்க்காலிலே இந்த ஊடகத்துறையை அனுமதித்திருந்தால் இந்த படுகொலைகள் உண்மையிலே குறைக்கப்பட்டிருக்கும் அல்லது நிறுத்தப்பட்டிருக்கும். என்றால் வெளிநாடுகளுக்கு இந்த செய்திகள் போகின்ற போது அந்த அழுத்தங்கள் காரணமாக இந்த படுகொலை என்பது நிறுத்தப்பட்டிருக்கும். ஆனால் இந்த அரசு முள்ளிவாய்க்காலிலே திட்டமிட்டு எங்களுடைய இந்த இலங்கையிலே இருக்கின்ற ஒரு சில பத்திரிகையாளர்கள், ஒரு சில ஊடகவியலாளர்களை தான் அனுமதித்தார்களே ஒழிய சரியான நேர்த்தியாக எழுதக்கூடிய எந்த ஊடகவியலாளர்களையும் அனுமதிக்கவில்லை. அது படுகொலை செய்வதற்கான ஒரு திட்டத்தை வகுத்ததன் அடிப்படையிலே தான் இதை ஏற்படுத்தியிருக்கிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. அந்த வகையிலே இந்த பத்திரிகை சுதந்திரம் என்பது இந்த நாட்டிலே தேவை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஒரு எழுத்தாளன் தன்னுடைய கருத்தை சுதந்திரமாக சொல்ல வேண்டும். அவன் தன்னுடைய கருத்தை எழுதுகின்ற போது அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சரி பிழை என்பதை அது யார் செய்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை இந்த அரசு கொண்டிருக்க வேண்டும், இந்த நாடு கொண்டிருக்க வேண்டும். அந்த நிலை இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு பல ஊடகங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எலக்ட்ரானிக் ஊடகங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம், எங்களுடைய மக்கள் பார்க்கிறார். அது ஏன் தடை? அப்படி தடைகள் வருகின்ற போது தான் இன்னும் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் தோன்றுகிறது. ஆகவே அந்த தடைகளை நீங்கள் எடுக்க வேண்டும், பத்திரிகை சுதந்திரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு பத்திரிகையும் எடுத்துக்கொண்டால் நீங்கள் சொல்லலாம், தமிழ் பத்திரிகை அது இனத்துவத்தை தூண்டுகிறது என்றெல்லாம் சொல்லலாம். இல்லை, என்னை பொறுத்த மட்டிலே எங்களுடைய இந்த உயர் சபையிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், அனைத்து பத்திரிகைகளும், ஒரு சில பத்திரிகைகளை தவிர அனைத்து பத்திரிகைகளும்
தங்களுடைய உள ரீதியான பாதிப்புகளை வைத்துக்கொண்டு தான் எழுதுகிறார்கள் ஒழிய துணிச்சலாக எழுதவில்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அது We have banned certain channels which is far from the truth. So I think you are misleading the House, Honourable Speaker. I want them to be refrained and then expand on the. Yes, Honourable Member. இல்லை, அந்த தடையை எடுக்க வேண்டும் என்று தான் நான் கோரியிருக்கிறேன் ஒழிய அமைச்சர் அவர்கள் அதை கேன்ஸ்காட்டிலிருந்து எடுக்க சொல்லுவது எந்த அளவுக்கு நியாயம் என்று தெரியவில்லை. இருந்தாலும் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் பத்திரிகை துறையிலே No ban of channels. So he is reiterating that, saying that there is a ban imposed on certain channels, which is not true. Swami. Yes, yes, yes. பத்திரிகையாளர் Yes, Honourable Member. அவர்களுடைய Yes, yes, you can go on. Honourable Member, you can speak. அவர்களுடைய அந்த சுதந்திரம் என்பது இந்த நாட்டிலே சொல்லளவிலே இல்லாமல் அவர்களை எழுத்தளவிலே எழுவதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.